அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல துர்வாச முனிவர் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல ஸ்ரீகிருஷ்ணருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்ததா ஒரு கதை இருக்கு. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா நான் ஒரு போட்டோவை உங்களுக்கு அட்டாச் பண்றேன். இதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் டீட்டெயிலா வருது. உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் போய் போட்டு பாருங்க, இதே மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். துர்வாச முனிவர் ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணரையும் ருக்மணியும் பார்க்கறதுக்காக துவாரகைக்கு போயிருக்கிறாரு. அப்ப போகும்போது ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது மனைவியான ருக்மணியும் துவாரகைக்கு துர்வாச முனிவர் வரத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகி பெரிய விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. துர்வாச முனிவரும் அந்த விருந்துல கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் துர்வாச முனிவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட மீதமான பாயசத்தை உன் உடம்பு ஃபுல்லா பூசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸ்ரீகிருஷ்ணரும் துர்வாச முனிவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு மிச்சமான எல்லா பாயசத்தையுமே எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டாரு. உடம்பு ஃபுல்லா பூசின ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பாயசத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக பாதத்துல மட்டும் தேய்க்காம விட்டுட்டு இருக்கிறாரு. யாருதாங்க சாப்பிடுற விஷயத்துல காலை வைக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம், நாமளே அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். அப்போ கடவுள் எப்படிங்க அந்த மாதிரி நினைப்பாரு? ஸோ ஸ்ரீகிருஷ்ணரும் அதே மாதிரி சாப்பாடை காலு கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாயசத்தை பாதத்துல மட்டும் தடவாமையே விட்டுட்டாரு. ஆனா இத பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்பவே கோபமாகி அதே சமயத்துல ஸ்ரீகிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்திருக்காரு, ஒரு வரமும் கொடுத்திருக்காரு. வரம் என்னன்னா, பாயசம் எங்கெல்லாம் பட்டுச்சோ, எங்கெல்லாம் நீங்க தேய்ச்சிங்களோ அந்த இடம்லாம் யாராலையுமே வெல்ல முடியாத அளவுக்கு பலம் பெற்று இருக்கும். ஆனா இது அவருக்கு கொடுத்த வரம். இந்த வரம் கொடுத்து என்னங்க இருக்கு? அதே சமயத்துல ஒரு சாபத்தையும் கொடுத்திருக்காரு. சாபம் என்னன்னா, துர்வாச முனிவரோட பேச்சை கேட்காம அவர் பாதத்துல தடவாம விட்டதால துர்வாச முனிவருக்கு கோபம் ரொம்பவே வந்து துர்வாச முனிவர் அந்த பாதத்துல மட்டும் ரொம்பவே பலவீனமாகும். அந்த பாதத்தினாலேயே உங்களுக்கு இறப்பு நேரிடும்ன்ற மாதிரி துர்வாச முனிவர் சாபத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த கதையை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், இந்த கதையை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், ஸ்ரீகிருஷ்ணர் பாதத்துல அம்பு பட்டு தான் இறந்திருப்பாரு. கரெக்ட் இல்லையா? அப்போ துர்வாச முனிவர் பத்தி இந்த கதையுமே உண்மைன்னு தானே தோணும். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. ஏன் இந்த புராணங்கள் கதையுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம கேள்விப்படுறதையும் காதால கேட்கிறதையும் நம்ம படிச்சு பாக்குறதையும் ரிசர்ச் பண்ணி பாக்குறதையும் வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னும் வரைக்கும் கூட நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அதனால உங்க கூட இந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தது. ஸோ அதனால இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்தாதான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்குமே புரியும். இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் மீட் பண்றேன். அடுத்த வீடியோல கூர்ம அவதாரத்தை பத்தி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.